பூங்காட்டு திரும்பமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி, அதுக்கப்புறம் இன்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கடையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 ரவுடி பசங்க வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கிட்டேயும் இன்பாக்கிட்டேயும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கே, எதை எடுக்கிறதுனே தெரியலையே, எதை விட்டுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா துணியை பார்க்காம பொண்ணுங்களே பார்த்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அங்கே தான் இருக்குன்னு சொல்லவும், எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் குமரனோட ஃப்ரெண்டு டக்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பசங்களெல்லாம் திட்டுவாங்க. என்ன என் மேலே கை வச்சுருவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த ரவுடி பசங்க ரொம்பவே திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் நிற்பாங்க. ஆனால் ஆனந்தி மட்டும் தைரியமாக வந்து இந்த ரவுடி பசங்க மேலே கை வச்சு அவங்கள அடிப்பாங்க. அடித்து ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா தைரியமாக இந்த இடத்துல நடந்துப்பாங்க. ஸோ இந்த தைரியம் தான் ஆனந்தியை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலையும் காப்பாற்றிருக்கு. இப்போ வந்து ஒரு கடை வச்சு ரன் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து காப்பாற்ற போகுது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி முட்டாள்தனமாக இன்பா சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்க. குமரனை பற்றி இன்பா தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு எப்போ தெரிய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.